1 அண்ட் வாழா 2 ரெண்டுமே சேம் பேட்டர்ன்ல எடுக்கப்பட்டது, சேம் எமோஷன், சேம் ஃபேமிலி டிராமா. ஆனா எப்படி வாழா 2 மட்டும் 7 நாள் 100 கோடி வச்சுது, அதே மாதிரி இதோட அது எப்படி பெட்டரா இருக்கு அப்படின்றது தான் இந்த பிரேக் டவுன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த படம் ஹிட் ஆனதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா கேஸ்டிங். என்னன்னா அஷீர், அஜின் அவங்கலாம் வந்து கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். அவங்கலாம் வந்து சின்ன ஸ்கிரீன்ல பார்த்துருப்போம், அவங்க growthல இருந்தே நம்ம பார்த்துட்டு வந்துருப்போம். அவங்க ஒரு ஹிட் கொடுக்கும் போது அவங்கள பெரிய ஸ்கிரீன்ல பார்க்க போறோம் அப்படின்னு நினைக்கும் போது மக்களோட மனசுல என்ன நினைக்கும்னா நம்ம ஜெயிச்சா மாதிரியே அவங்க நினைப்பாங்க. இந்த கான்செப்ட் நம்ம ஊர்லயே பார்த்துருப்போம். என்னன்னா டிராகன் படம் நல்லா தான் இருக்கும், ஆனா சித்து அஷத்துன்னு வரும்போது எல்லாருமே கிளாப் தட்டி அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸை பயங்கரமா பிடிச்சிருப்பாங்க. அதே மாதிரிதான் அஷீர், அஜின் அவங்க டீம் எல்லாருமே பயங்கரமா பிடிச்சிட்டாங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா அந்தந்த இடத்துல கேமி ரோல் வர்றதுதான். ஒவ்வொரு இடத்துல வாழா 1 கனெக்டிவிட்டி கொடுக்கும் போது இவங்கெல்லாம் வந்துட்டு சேரும் போது, அதே மாதிரி லாஸ்ட் சீன்ல அவங்கெல்லாம் வந்து இவங்களுக்காக ஃபைட் பண்ண வரும்போது மக்கள் வந்து ரொம்ப குளோரிஃபை ஆவாங்க. அவங்க வந்துக்கிறாங்களே அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்தோடனே ஏந்து கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொன்று மூணாவது விஷயம் என்னன்னா, நம்ம எதிரே பார்க்காத இடத்துல பயங்கரமா சஸ்பென்ஸ் வச்சுக்கிறாங்க. அஷீர் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து யாரையோ பாக்குறாங்க அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அந்த இடத்துல மாத்தும் போது அஷீரை தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது தலைவர் கெத்த அப்படி நிப்பாப்புல அந்த சீன் பிளேஸ்மெண்ட் பயங்கரமா வச்சிருப்பாங்க. அதே மாதிரி நாலாவது விஷயம் என்னன்னா ஃபேமிலிஸ். வாழா 1ல காலேஜ்ல வந்து 90s கிட்ட வந்து டார்கெட் பண்ற மாதிரி இருக்கும், ரியாலிட்டி எல்லாருமே அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கும். வாழா 2ல எப்படின்னா 12th முடிச்சுட்டு என்னால எல்லா காலேஜ் தானே போவாங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா அதுக்கும் மேல கஷ்டம் இருக்குடா அப்படின்ட்டு செம்ம சேட்டப் பண்ணி செகண்ட் ஹாஃப்ல வந்து அப்படியே தலையில திருப்பி என்னதான் ஃபாரினே போனாலும் கஷ்டப்படணும் அப்படின்ற சுச்சுவேஷன் எடுத்துன்னு வரதா இது சரி. பயங்கரமா டீட்டெயிலிங்கா கொடுத்து அண்ணன் தம்பி பாசம், தங்கச்சி அண்ணன் பாசம் அப்படின்னு காமிச்சோன்னே நம்ம குடும்பத்திலாம் பயங்கரமா பாண்டிங் ஏற்பட்டு நம்ம எல்லாருமே அழ வைக்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்பாடு வச்சுட்டாங்க. இந்த மாதிரி தான் நீங்களும் ஃபீல் பண்ணீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதோட நான் பயங்கரமா டீட்டெயிலா வச்சுக்கிறோம் ப்ரோ அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த மாதிரி நிறைய மூவிஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.